தேவ சித்தமா இல்லையா? காட்ஸ் வில் ஆர் நாட். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய குழப்பமே, ஐயோ இது கர்த்தர் சித்தமா இல்லையா, தேவ சித்தமா இல்லையா. இஸ் திஸ் காட்ஸ் வில் ஆர் நாட்? Most of the calls which I receive are prayer requests which I have. Pastor, நீங்க ப்ரே பண்ணி சொல்லுங்க, இது கர்த்தர் சித்தமா இல்லையா? இந்த பொண்ணை கட்டலாமா, அந்த பையனை கட்டலாமா, இந்த வேலை எடுக்கலாமா, should I go to that place, இந்த வீடை வாங்கலாமா, இந்த காரை வாங்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படியா அப்படியா? What is God's will? People are constantly confused. இதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, our focus is always on the what and not on the why. என் கவனம் எல்லாம் என்ன வேணுமோ அது மேல தான் என் கவனம் இருக்க தவிர எதுக்கு வேணும்ன்ற மேல கவனம் இல்லை. I want to tell you, whenever you want to find out God's will, நீங்க கர்த்தர் சித்தத்தை அறிஞ்சுக்கணும்னா, ஒரு கேள்வி உங்களை கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கிற கேள்வியிலே ஒரு பதில் இருக்குது. அது என்ன கேள்வினா, நான் செய்கிற காரியம் கர்த்தரை பிரியப்படுத்துமா, நான் செய்கிற காரியம் கர்த்தரை கனப்படுத்துமா? Will the decision which I'm going to make, the choice which I'm going to, will it honor God, will it please God, or is it just fulfilling my desire? கர்த்தரை கனப்படுத்துற காரியத்தை நீ செய்தினா ஆட்டோமேட்டிக்கா அது கர்த்தர் சித்தமாக தான் இருக்கும். Whatever honors God will by default be God's will. அதனால இன்னைக்கு இந்த காலை வேளை, if you're confused about what God's will is, I want to tell you, if your choice honors God, it will be God's will. You don't have to doubt. நீங்க இந்த கதவு மூடும்போது கையை நசுக்கின்னு இருக்கீங்களா? Have you ever crushed your fingers while closing a door? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கும். நான், என் மனைவி, என் பிள்ளைலாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஓகே, ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். சிலருக்கு டவுட் கூட இருக்குது, ஏன்னா பாஸ்டர் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். பட் தென் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறத விட அதிகமான பேண்டேஜஸ் இன் ஆல் சைஸஸ் எங்கள் வீட்டில் இருக்கிறோம். ரவுண்ட், ஸ்கொயர், இந்த மாதிரி ஹாரிசாண்டல், ஆல் டைப்ஸ், ஆல் வெரைட்டிஸ், வாட்டர் ப்ரூஃப், இது எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் என் மனைவி விரல்ல ஏதாவது ஒரு பேண்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே கதவை தான் நானும் மூடுவேன், அதே கதை தான் அவங்களும் மூடுவாங்க. ஆனால் மூடும் போது எப்போ பார்த்தாலும் அவங்க கை நசுக்கிக்கும். ரைட், we live in the same house, ஆனால் அவங்களுக்கு இன்ஜுரிஸ் இருக்கும் அந்த மாதிரி. ரைட், அது எப்படி பார்த்து மூடுறாங்கன்னு தெரியல, அவங்களை குறித்து ரொம்ப பேசக்கூடாது, நம்ம கை நசிக்கணும் அப்புறம். ரைட், நான் இதை ஏன் சொல்றேன்னா, quite often when God wants to close the door, we leave our fingers in the gap because we don't want God to close the door. அதனால தான் உன் கையை மாட்டினு உனக்கு ரத்தம் வந்து, உனக்கு வலி வந்து, உனக்கு கை நசுங்கிறதுக்கான காரணமே கர்த்தர் அடைக்க நினைக்கிற கதவை நீ க்ளோஸ் பண்ண விட மாட்டேன்ற. It is also stopping you from seeing the open door which God has got for you. கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வாசலை உன்னால பார்க்க முடியாம இங்க கை நசுக்கிறதுனால இதுலயே ஃபோக்கஸ்டா இருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கையை எடு, இன்னொரு கதவு உனக்காக ஓபனா இருக்குது. There is a door which the Lord has kept for you. அதனால கதவு மூடும் போது கையை விட்டுறாதீங்க. Alright, so let's get into today's word. சில நேரத்தில் இந்த பேக் பெயின்லாம் வந்து லாக் ஆகிறது கூட நல்லது தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் நின்று பேசுகிறேன், நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிறீங்கல்ல. இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நான் உட்காந்து பேசுகிறேன், நீங்களாம் நில்லுங்க ஒரு கொஞ்ச நேரம், 7 முடிகிற வரைக்கும். ஓகே, நின்றுடுவீங்களே நீங்கள்லாம். Genesis chapter 24 verse 1. My first point for today is, honoring God will make you a blessing everywhere, every time, every way, and in everything. Let me repeat that for you. Honoring God will make you a blessing. People in the box office, okay, box seats. Honoring God will make you a blessing everywhere, every time, okay, everything and everywhere. எல்லா இடத்திலையும், எல்லா நேரத்திலையும், எல்லா வழியிலும், எல்லா வற்றிலையும் நீ கர்த்தர் கனம் பண்ணும்போது எல்லாத்துலயும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. If you read the book of Genesis chapter 24 verse 1, Abraham now was a very old man, but the Lord blessed him in every way. தமிழ்ல எப்படி? ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதிச்சிருந்தார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதி. சொல்லுங்க, சகல காரியம். பாருங்க, wherever he was, ஹரான்ல இருக்கும் போதும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், ஊர்ல இருக்கும் போதும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இவன் when Lord decides, I will take the plain of Jordan, I will not give you this place, you go take that place, he took the wilderness, கர்த்தர் ஆசீர்வதிச்சார். புரியுதா? When suddenly Lot was kidnapped, this guy had to go and fight. இவன் போய் சண்டை போடுறதுக்கு 318 எத்தனை பேர் போறாரு, இவன் ஃபைட்டரே கிடையாது, கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ரொம்ப நாள் பிள்ளை இருந்தாம ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். So God blessed Abraham in every way, every time, okay, in everything. எல்லாத்துலயும் கர்த்தர். ஏன்னா
this man was focused on honoring God in everything. எல்லாத்துலயும் கர்த்தரை கனம் பண்ணதுனால கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். எல்லாவற்றிலும் சொல்லுங்க, everything, because he was honoring God. See, when the king of Sodom wanted Abraham, he said, Abraham, you take all the wealth. இவன் சொன்னான், பாஸ், சோதோம் எதுவும் எனக்கு வேணவே வேணாம். I don't want anything from Sodom, because நாளைக்கு நீ கொடுத்துட்டு நீ என்ன பணக்காரன் ஆக்குவேன்னு பேசுவேன். அதனால உனக்கு அது தேவையில்லை. I want nothing from Sodom. I have my source here. கர்த்தர் அதுல கனம் பண்ணார். So I want to tell you, if you have to honor God and if you have to choose God's will, கர்த்தரை கனம் பண்ணனா, you have to learn to say no. சொல்லுங்க, நோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோ. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனை என்னன்னா, நோ சொன்னா அவங்க கொஞ்சம் என் பாஸ் கோச்சுப்பாரு, நோ சொன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, எவன் வேணா என்ன வேணா ஃபீல் பண்ண போட்டோம். நோ சொன்னா அவங்க ஹார்ட் பிரேக் ஆயிடும், உன் லைஃபே பிரேக் ஆயிடும். பரவாயில்லையா? If it's from Sodom and Gomorrah, you have to say, சத்தமா சொல்லுங்க, everything blessed ஆ இருப்ப மாதிரி சிரிச்சிங்க. இப்போ நோ சொல்லனா முகம் குழந்தை. Right? You have to make a decision. You have to make a choice. I said no. Right? He honored God by obeying. When God says quit, he quit. Right? When God says offer Isaac, willing to offer Isaac. சரியா? ஒரு காசு வருது, tithing Melchizedek. He found that one way to delight God. கர்த்தரை பிரியப்படுத்துற காரியம் என்னன்னா, கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியமா இருக்கு. So I want you guys to compare David and Saul. Okay? David in fact committed more mistakes than Saul. சவுலை விட தாவீது அதிகமான தவற பண்ணார். ஆனா when it comes to honoring God, தாவீது காம்ப்ரமைஸே பண்ணல. David never compromised. When it comes to honoring self, Saul எப்பமே அவர் ஆனர் இந்த அதான் பிரச்சனை. Alright, even when Samuel came late, this guy offered sacrifice, பலி செலுத்திட்டு சாமுவேலுக்கு லேட்டா வந்தார். ஆனாலும் இவர் சொன்னார், வந்த நான் பலி செலுத்த தப்புலாம் இல்ல, நீ என்ன கனம் பண்ணிட்டு போ. தாவீது அப்படியே விழுந்துருவார், ஆண்டவரே நான் செத்த நாய் ஆண்டவரே. தாவீதுக்கு தெரியும், Lord, I'm a dead dog, Lord. I want to give anything and nothing. ஒரு நிலத்தை வாங்க போறா, ஃப்ரீயா வச்சுக்கோ. கர்த்தருக்கு நான் எதையும் ஃப்ரீயா வாங்க மாட்டேன். He is my God. I want to honor him. And you know the kind of honor God gave David and Abraham. நீங்க வாசிச்சீங்கன்னா Matthew chapter 1 verse 1. The word of God says, this is the record of ancestors of Jesus the Messiah, descendant of David and Abraham. தமிழ்ல எப்படி போட்டுருக்கு? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் பேரு, தாவீது பேரு, அப்புறம் இவங்களோட வம்சம் யாரு? இயேசு. மோசே பேர் இருக்குதா? சாமுவேல் பேர் இருக்குதா? எவ்வளோ உயிரை கொடுத்து சண்டை போட்டாரு ஜோஷுவா. Joshua gave his life in fighting for Israel. Joshua பேர் இருக்குதா? ஆனா தாவீதின் பேரும் ஏப்ராமும் பேரும் அங்க இருக்குது. ஏன்? They honored God and God in return honored them. My friends, this morning if you're watching me live, இங்க எங்க இருந்தாலும் இந்த மூலையில உங்களால என்ன பார்க்க முடியாம எங்க இருந்தாலும் ஒண்ணு கர்த்தர் உங்களை பார்க்கறாரு. நீங்க கர்த்தருக்காக சொல்ற no, the decisions which you make others might not understand, but God understands and he will honor you. கர்த்தரை நீங்க கனப்படுத்தும்போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹalleluya. அல்ல ஒரு ஆமென் சொல்லுமா. You can be in any department, you can work in any industry, ஆனா இருக்கிற இடத்துல if people say there is God, he will honor you. Okay? I wrote this sentence in காலையில. Honoring God makes you financially so stable that God uses your pockets to bless others. புரியுதா? அதாவது கர்த்தர் நீ கனம் பண்ணும்போது உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்னா, கர்த்தர் உன் பாக்கெட்டை பயன்படுத்தி மற்றவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சிஸ்டருங்களாம் ஆமென் சொல்ல உங்களுக்கு ஹேண்ட் பேக். ஓகே, நீங்க ஒருவேளை நம்ம பாக்கெட் இல்லையே, இவர் பாக்கெட்டை மட்டும் சொல்றாரு. இப்பதான் எல்லாத்துலயும் சல்வார்ல பாக்கெட் வருது, நைட்டில கூட பாக்கெட் வச்சிடறாங்க நீங்க. See, I want to tell you, when you honor God, he will bless you so much that God will use your pocket, சொல்லுங்க my pocket, to financially help others. Hallelujah. யாராவது நம்ம கிட்ட உதவி கேட்டா நம்ம போய் எங்க அதுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ண முடியுமா உன்னதெல்லாம் கேக்குறேன். டேய் நான் தான் அந்த ஸ்பான்சர். எப்படி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மள கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கணும். Right? A second point for today. Honoring God requires saying no to convenience. அதாவது கர்த்தரை கனம் பண்ணனும்னா கன்வீனியன்ஸ் கையோ தமிழ்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னாங்களே, சௌகரியமா
சௌகரியம் கம்ஃபர்ட்டுக்கு நோ சொல்றது தான் கத்தரை கனம் பண்ற ஒரு விஷயம். சரியா? எப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சே நோ டு கம்ஃபர்ட். ஏன்னா நம்மளுக்கு சில விஷயம் நடக்கணும், கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு நடக்கிறோம் பாருங்க. ஸோ ஒன் டே லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. ஒரு நாள் ஆபிரகாம், ஒன் டே ஏப்ரஹாம் லுக்ஸ் அட் ஹிஸ் ஓல்டஸ்ட் சர்வன்ட் எலியேசர். என்ன சொல்றார் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி. அதாவது he says, boss, make a promise that you know what, you will not find a girl here. இங்க எந்த பொண்ணையும் பார்க்காம என் ஊருக்கு போய் என் பொண்ணு, அதாவது கர்த்தரை வழிபடுகிற பொண்ணு எனக்கு ஒன்று வேணும், என் ஊருக்கு போ. See, Abraham was focused on the covenant and not the convenience. புரியுதா? அவனுக்கு எல்லாம் ஐயோ ஆண்டவரோட இந்த உடன்படிக்கை. அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடணும், அந்த ஏரியாலேயே அந்த பொண்ணு அந்த ஊர்லயே கானான்ல இல்லாத அழகான பொண்ணா. ஓகே, கானான்ல there will be a lot of beautiful women, there will be a lot of obedient women. சரியா? lot of rich women எல்லாம் இருந்தாலும் சுத்தி முத்தி ஏப்ரஹாம் decided, boss, no way, இது எவ்வளோ கம்ஃபர்டபுளா இங்க இருந்தாலும் I will make sure that கர்த்தரை வழிபடுகிற ஒரு பொண்ணு தான். Because he was not left with options. The other option left was Lot's girls. லோத்தோட பொண்ணுங்க தான் இதே குடும்பம். ஆனால் லோத்தோட பொண்ணுங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அப்பா கூட போயிட்டு தவறான ஒரு இதில் இருந்து பிள்ளைகளை பெற்றுட்டாங்க. அதனால லோட்டோட பிள்ளைங்களும் கிடையாது. இப்போ பொண்ணு இல்லை, இருந்தால் காண ஒரு பொண்ணு தான் கட்டணும். சரியா? நம்மளால தான் என்ன பண்ணுவாங்க, போய் தெரியாத பொண்ணை நான் எங்கே போய் கட்ட போகிறேன், எதா போய் கட்ட போகிறேன், இதுக்கெல்லாம் எதுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம பக்கத்துலேயே பார்ப்போம். எப்படி பக்கத்துல நம்மளுக்கு எது செட் ஆகுதோ, எப்படி நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், எது ஐயா நமக்கு செட் ஆகுது அவருக்கு செட் ஆகாது. புரியுதா? எது செட் ஆகுதோ அதை பார்க்கலாம். Abraham was very clear. He said, boss, find a bride or a groom from where I'm sending you. No other person. நீ வேற எங்க இருந்தோ நம்ம கட்டவே கூடாது. ஐயா இன்னைக்கு if you are looking for marriage மட்டும் இல்ல, any decision in your life, don't make a decision based on convenience. சரியா? Don't make a decision based on அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கத்த சொன்னதை கேளுங்க. See, my friend is there. என் ஃப்ரெண்டு அஸ்வின், அவர் வந்து பார்த்தீங்கன்னா he has a big commercial property. இங்கே நிறைய அவங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவரோட டிசிஷன் என்னன்னா, I will not rent out my place where there will be idol worship. Clear? அதாவது என் இடத்த நான் வாடகை கொடுக்க மாட்டேன். இதுக்கு வந்து யாரும் ஐடல் வர்ஷிப் இருந்தால் நான் வாடகையாக கொடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சிலது வாடகைக்கு போகாமல் பல வருஷம், லாஸ்ட் 1.5 வருஷம்லாம் ஒரு இடம் பூட்டியாக இருந்தது. நான் கிட்ட என்ன அவன் சொன்னான், 1.5 வருஷம் பூட்டி இருந்தால் கூட பரவாயில்ல, எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய இடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த இடத்துல விக்கிரக ஆராதனையை நான் அனுமதிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சுனே இருக்கிறார். எனக்கு தெரியும் நல்லா கூட இன்னும் வாங்கினே இருப்பாங்க, இன்னும் பழுகி பெருகினே இருப்பாங்க. அந்த இடத்துல நீ யோசிக்கலாம் வாடகை வராமல் இருக்குதுன்னு. உனக்கு அங்கே வாடகை வராமல் இருக்கும், ஆனால் பல சொந்த ப்ராப்பர்ட்டியை கர்த்தர் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துனே இருப்பார். பல இடத்துல God will compensate 1,000-fold for the decision you take. ஆனால் நம்ம ஆளுங்க இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வாடகை பார்த்துருந்தேன், வீடு பார்க்கும்போது, இஃப் யூ ஆர் நான் வெஜிடேரியன் டோன்ட் கம் இன்சைடுன்றாங்க. If you are a Christian, ayyo, no prayer me, no Christian, don't come. If you are a pastor, don't ever come to the area. பாருங்களேன், we are all only vegetarians. நான் சொல்லி பார்த்தேன் பாருங்க, நான் சமைக்க மாட்டாங்க, ஸ்விக்கியில் மட்டும் ஆர்டர் போட்டுக்கிறோம். See, they are very clear. They are very clear. அப்போ இன்னைக்கு being as Christians, why don't we take a stand? When we took this auditorium, the full lease எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, one of the things which was happening is they were giving for weddings where they were used to be இங்கே ஃபுல்லாக ஐடல் வர்ஷிப் அதெல்லாம் நடக்கும். The day we took, this is the third year, the day we took, we decided no way we will allow anything. நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், ஆனால் அதை அலோவ் பண்ண எவ்வளோ ப்ரெஷர், மினிஸ்டர் லெவல்லாம் ப்ரெஷர். எனக்கு ஃபோன் பண்ணி, பா நான் மினிஸ்டர் பண்ணுவாங்க, அண்ணே தெரியும்ண்ணே, ஆனால் இது கிடையாது. This is how it is. I want to tell you, we've been honoring God, God's been multiplying the church, and the Lord's been honoring the decision which we take in church. நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிற இடத்த ஒரு முடிவும் கர்த்தர் கனம் செய்து கொண்டு இருக்கிறார். சொல்றான், என் பையனுக்கு அங்கதான் நீ எடுக்கணும், இங்க எடுக்க கூடாது.
honoring God, my third point, honoring God simplifies decision making. There will be no confusion. இப்படி குழப்பமே இருக்காது. டிசிஷன் எடுத்துக்க, ஐயோ இதுவா அதுவான்னு யோசனை இல்லை. கத்தரை கணம் பண்ணும்போது குழப்பமே இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ கன்ஃபியூஷன். இதுவா அதுவா சிம்பிளா இருக்கும் டிசிஷன். ஆனா செய்யறது தான் கஷ்டம். Decision is easy, but doing it is tough. The servant asked, இப்ப servant பதில் சொல்றான், see, what if I can't find a young woman who's willing to travel back? Should I take your son there? உன் பையனை அங்க கூட்டி போலாம். தமிழ் எப்படி போடுது வாசிங்க. அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டார். அதாவது இங்க வரலனா அங்க கூட்டின்னு போடுவா. இத பாருங்க, இந்த மாதிரி நம்மள குழப்பறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. புரியுதா? சிலர்லாம் என்கிட்ட பேசும்போது இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. யங்ஸ்டர்ஸ் சில பேரண்ட்ஸ்லாம், பாஸ்டர் இப்போலாம் கிறிஸ்துவ பசங்களோட மற்ற பசங்களே நல்ல பசங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு only the Christian boys are not disciplined. அப்பனா எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிரும் இவங்க ஏதோ வேற வாரி ப்ரோ ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா? வேற மதத்தில் ஒரு பையனை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைனா என்கிட்ட வரும், பாஸ் இன்னைக்கு the Christian girls are not obedient at all. நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க கிறிஸ்டியன் கேர்ள்ஸ். மற்ற ரிலிஜன்ல they are obedient. அப்போ என்ன அர்த்தம்? தம்பி, நீ இப்போ வந்துக்கிற ஸ்கூலுக்கு நான் யாருன்னா பிரின்சிபல் இல்லை, ஸ்கூலை கண்டுபிடிச்சுன்னு நான் தான். புரியுதா? நீ என்கிட்ட வந்து நீ ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதே தெரியும் உன் மைண்ட்ல என்ன ஓடுது. இல்ல அந்த பேரண்ட்ஸ் வேற என்ன கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நீ ஏன் என்ன கன்வின்ஸ் பண்ற? Why are you convincing me? A lot of people, they will take the decision, they will know it is not right, but they will try to convince me. Why do you have to convince me? It's your life. You make the decision, you will suffer. I was talking to somebody ஒருத்தர் ஒரு நாள் பேசினேன், வைஃபுக்கும் அவருக்கும் பிரச்சனை. So the wife did not forgive him for a while. So இவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, பாஸ்டர் என்ன பண்ண, வெயிட் பண்ணுப்பா, ஃபர்கிவ் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்கிவ் பண்ணலன்னா நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ என்ன கேள்வி கேட்குற, வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. நான் இல்லை நான் கேட்குறேன், அவங்க ஃபர்கிவ் பண்ணனா ஆப்ஷன் இல்லை ராஜா, நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இங்கே நான் சொல்கிறேன், தேர் இஸ் நோ ஆப்ஷன். சிம்பிள். சரியா? சிம்பிள். There's no option. You have to wait. Now you have to wait. Even if it's going to take a lot of time, even if you have to go travel somewhere else who you don't know where they are. Abraham onne solrar, simple, I am not confused. Look at the answer he is giving Eliezer. No. Solunga ella says no. Come on, say a strong no. Enna mari no. And no inge varlanga, inge endu varano. Eliezer is giving an option. Can I take your son back? Un payan anga kootin poduva. எத்தவனு நோ. Be careful that you will not take my son there. தமிழ் எப்படி போடுது? அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கையாயிரு. Be careful. There is no confusion. When you want to honor God, there is no confusion at all. நான் இன்னும் கத்தருக்காக சைன்காக காத்தது என்னதுக்கு? இல்லை எதுக்குன்றேன். If you want to honor God, confusion கிடையாது. Black or white, இந்த நடுவுல கிரேவே கிடையாது. God is not confused. If you are following God, you will also not be confused. Simple விஷயம். It's a simple no. He says you cannot take my son. If I was Eliezer, I would have said, boss, cut me some slack, boss. நான் இதுக்கும் விட மாட்டேன், அதுக்கும் விட மாட்டேன், என்னதான் பண்ண சொல்ற பாஸ்? You should be able to come, either the girl or the place. Abraham simply said no. I want to tell you something. It's God's way or no way. Let me repeat this for you. It's God's way or சொல்லுங்க, no way. ஐயா, உங்க பிள்ளைங்க எவ்வளவு வேணா அழுகணும், கையை அறுத்துக்கிட்டோம், மூக்கை அறுத்துக்கிட்டோம், எதை வேணா பண்ணட்டும். சிம்பிள் பாஸ். God's way or no way. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தான். Right? You honor God, God honors you. There's no confusion at all. I still remember when Lydia and I got married. நான் கல்யாணம் போது Lydia's salary was 4,000, my salary was 6,000. 10,000 னா already when we got married we had a lot of loans. கடன் வாங்கி வேற நான் கல்யாணம் பண்ணோம். சரியா? So that was our salary and we decided we will not have a child for the next 2-3 years. Okay? But
இது ஆக்சிடென்ட்லாம் சொல்ல முடியாது, பட் 6 months டைம் லிடியா காட் பிரெக்னன்ட். சரியா? அப்போ வி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வி ஆல்சோ மெட் த டாக்டர். வி வாண்டட் டு அபார்ட், குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வி வாண்டட் டு அபார்ட். அப்போது ஜோனம்மா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மதர் எல்லாமே அவங்க தான் ஃபோன் பண்ணுறேன். ஐ கால்ட் அப் அண்ட் ஐ டோல்ட் ஹர் லிடியா இஸ் பிரெக்னென்ட். ஸோ அவங்ககிட்ட என்ன இது பதில் எதிர்பார்ப்போம், ஒன்று குட் நியூஸு, இல்லை வாட் ஆர் யூ பிளானிங் அப்படி எதிர்பார்த்து அவங்க சொன்ன ஒரே பதில் லிடியா இஸ் பிரெக்னென்ட்னு. ஷீ செட் யூ வில் நாட் அபார்ட். என்னடா நான் ஏதோ ஒன்று சொன்னேன். ஷீ செட் யூ வில் நாட் அபார்ட். நான் சொல்கிறேன் இல்லைங்க லிடியா நான் சொல்ல வரேன் யூ வில் நாட் அபார்ட். நான் என்னென்ன சொல்ல உங்ககிட்ட இல்லைங்க வி நெவர் பிளான் டு ஹேவ் திஸ் சைல்டு. ஊர்பட்ட கடனுக்கு ஷீ செட் எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு தேவையில்லை. திஸ் இஸ் நாட் காட்ஸ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். யூ வில் நாட் அபார்ட். எங்க நான் குழந்தைய பார்த்துக்கிறது கூட யூ வில் நாட் அபார்ட். இவள் தான் ஒரே சிம்பிள் டிஸ்டன்ஸ் சிம்பிள். சரி ஓகே இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லி நான் எதுவுமே தட்டுந்தில்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ த நெக்ஸ்ட் வீக் ஆஃபீஸில் கூப்பிடுறாங்க. 6,000 salary. They said we are giving you a hike, it's becoming 10,000. சரியா? After 2 days I'm getting a call from a company which I did not apply பண்ணாத கம்பெனிலேருந்து கால் வருது. இப்போ நான் talking about 21 years back. சரியா? உடனே என் பொண்ணு ஏஜ் என்னன்னு ஒன்று கணக்கு பண்ணாதீங்க. ஓகே 21 years பேக் நான் சொல்கிறேன். சரியா? உடனே என் ஏஜ் என்னன்னு கணக்கு பண்ணாதீங்க. ஓகே நான் 21 years back I got a call from a company which I did not apply. They said we want you to come for an interview. சரி இன்டர்வியூலாம் போனால் they gave me an offer letter 21,000. சரியா? this is all happening in 10 days. சம்பளம் வந்து 6,000லேருந்து now 21,000. So after 2 weeks I am going and joining that company. அந்த கம்பெனியை ஜாயின் பண்ணால் நீங்கள் நல்லா உங்களை மேலே எங்களுக்கு நிறைய இம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ we want to make your salary 24,000. அதாவது 21 வருஷத்தில் 6,000 ரூபாயிலேருந்து நச்சா 3 வாரத்தில் என் சம்பளம் 24,000 ரூபாய், 4 மடங்கு ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு டிசிஷன் தான் எடுத்தேன். I will not do anything which is against my Lord. எனக்கு 1000 நெருக்கம், 1000 கஷ்டம், 1000 கடன் இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு ஒரு முடிவு எடுத்தா ஒரே மாதத்து இது ஆச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே கடன் இருக்குது, பைக்கெல்லாம் இருக்குது, எல்லாம் ஆண்டவரே. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, என் பொண்ணு பிறந்தா என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டின்னு தான் நான் காரில் தான் கூட்டின்னு வர முடியும். இதை செய்வீங்களான்னு யோசித்தேன். ஐயா பைக்குக்கு டீசல் போடாத நிலைமையிலேருந்து அந்த டைமில் நான் அடுத்த வருஷம் என் பொண்ணு பிறந்து என் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டு வரேன். கர்த்தர் என் மகளை நான் காரில் கூட்டு வர முடியாது. இத்தனை வருஷமாக அந்த மகளை நான் காரில் கொண்டு போக முடியாது. கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்த வருஷம் வெளில வந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் காசு போட்டு நாங்கள் இருந்த பழைய கம்பெனி நாங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டோம். I want to tell you all this happened because it was a simple decision of honoring God. அதுக்கப்புறம் நாங்கள் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்து அப்புறம் லிடியாக்கு நிறைய சர்ஜரி. we went and spoke to many doctors, we met many doctors. அதில் பார்த்த நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை நாங்கள், பிகாஸ் her uterus was totally distorted. அப்போ நாங்கள் சொன்னோம் no we have a child. அப்போ then it's a miracle that you have a child. இன்னைக்கு நல்ல வேளை நாங்கள் கர்த்தருக்கு எஸ் சொன்னோம். அதனால இன்னைக்கு கர்த்தர் கிருபையினால ரியாவை ஒரு பெரிய பொக்கிஷமாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக டிவைன் பிளெஸிங்காக ஒரு ஊழியக்காரிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். I want to tell you, when you want to honor God, the decision is not complicated. It's a simple yes or no. There will be no confusion. இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தரை கனம் பண்ணுகிறதா? The decision could be simple. I know the action is tough. Don't be confused. Fourth point, honoring God will invite heavenly help. அதாவது கர்த்தரை கனம் பண்ணும்போது பரலோகமே உதவி செய்யுமா? எப்படி? எது உதவி செய்யும்? பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பிரியாணி வரும், பீட்சா வரும், எது வேணா வரும். நீ கர்த்தரை கனம் பண்ணா பரத்திலிருந்து உனக்கு வரும். சரியா? So Abraham now is having this conversation with Eliezer. Abraham சொல்றாரு 24 verse 7, for the Lord God of heaven who took me from my father's house and my native land solemnly promised to give this land to my son. So he will send an angel ahead of you. He will see to that you will find a wife there for my son. தமிழ்ல வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை, he will send an angel. He was so sure. நான் கர்த்தரை கனம் பண்ணா கர்த்தர் ஒரு ஏஞ்சலை அனுப்புவார். இன்னைக்கு நான் சொல்றேனே, உங்க பையனுக்கு பொண்ணு எல்லாம் பாக்குறீங்களா, பொண்ணு பாக்குறீங்க, பையன் பாக்குறீங்கன்னா God will send an angel, don't worry. சரியா? ஆனா பொண்ணு பையன் பார்க்கும்போது காஸ்ட், டவுரி, காசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேப்ரியல் வர மாட்டார், லூசிஃபர் தான் வருவார். புரியுதா? அந்த லூசிஃபரே வீட்டுக்கு வந்துடும். சரியா? Be very careful. If you want to honor God,
God will send an angel. Right? He was so sure. ஆபிரகாம் எப்படி சொல்றான் பாருங்க, so sure, என் கர்த்தர் உனக்கு ஒரு தேவதூதனை அனுப்புவார். இன்னைக்கு somebody was talking to me about a marriage. ஒரு பொண்ணுக்கு பையன் பார்த்துட்டு he was saying, pastor ஜோம் பண்ணி எல்லாம் பண்ணோம் கர்த்தர் பண்ணா சொல்லும்போது முதல்ல வந்து பையன் நம்பால பண்ணாரு. முதல்ல நான் யாருன்னு என்ன தெரியும் அவருக்கு, நம்பால்னா அவரோட ஆளாம். ரைட்டு. அடுத்தது பையனை குறித்து பேசுறார். பையன் இந்த பைக்கை ஓட்டுறான், பையன் அந்த காரை ஓட்டுறான், பையன் இந்த வண்டி வச்சுருக்கிறான். ஃபுல்லாக ½ அன் ஹவராக பேசிக்கிறாரு. பையன் ஜோம் பண்ணோன்னா சர்ச்சுக்கு போனா ஞானஸ்தானத்தை ஒன்றுமே கிடையாது. ½ அன் ஹவர் முடிஞ்ச பிறகு சொன்னேன், பிரதர் நீங்கள் பேசுனதுல இந்த ½ அன் ஹவராக பையன் உங்கள் காஸ்ட்டு, பையன் இவ்வளோ காசு வச்சுருக்கிறான். காஸ்ட்டு தவிர்த்து என் காதில் எதுவுமே உள்ள பிரதர். என் பக்கத்தில் ஒருத்தன, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இவ்வளோ அப்ரண்டாக சொல்லிட்டீங்க, ஏன் இப்படி வாய் வச்சுருக்கிறீங்க? நம்ம சொன்ன பாஸ்டர் நம்ம வாய் எவ்வளோதான், நான் என்னால் சுற்றி வளைச்சு பேசவே முடியாது. ரைட்? எங்கே இந்த ஒரு லைட் அடிக்குது, எங்கேயோ பிளிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரைட்? which light is that guys? shining here, இங்கே பிளிங்க் ஆகுது சென்டரில். ரைட்? ஐ திங்க் ஏதோ கர்த்தர் சொல்ல விரும்புகிறார் உங்களுக்கு. ரைட்? he said, yeah, that's how it is. You can fool yourself, don't try to fool me. Right? If it honors God, God will send you an angel. அவர் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, if she is not willing to come, ஒருவேளை அவ வரல, okay, then you are free from this promise, but under no circumstance you will take my son there. என்ன நடந்தாலும் என் பையனை நீ அங்க கூட்டிட்டு போடாது. அந்த மட்டும் பாத்துங்க. தமிழ் எப்படி போட்டுக்குது? பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தால் ஆகில் அப்போது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டும். So Abraham என்ன பண்றாருன்னா, he was sure நீ போனா கர்த்தர் ஏஞ்சல் அனுப்புவார். but if the girl is not coming, I release you from this job. ஏன்னா ஏப்ரஹாம் என்ன சொல்றாரு, கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்குது, தேவதூதன் மேல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணா நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன், ஆனாலும் என் பையனை போகாத. Do you understand? If something is not working out with a person, it means நம்ம சூஸ் பண்ண இந்த ஆள் இந்த வேலைக்கு சரியில்லை. Abraham says, I release you from this oath, but you don't take my son there. There is no confusion in the option I have. என் பிளான்ல கன்ஃபியூஷனே கிடையாது. உன்னை வேணா நான் மாத்துறேன், என் பிளானை நான் மாற்ற மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, இன்னைக்கு when you honor God, I will tell you, கர்த்தர் தேவதூதனை அனுப்புவாரு. See, don't ever think you have people. எனக்கு பெரிய இடத்துல ஆள்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. We have people in the high place, Father, Son and the Holy Spirit. பெரிய இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நமக்கு பெரிய இடத்துல பெரிய ஆளே இருக்கிறார். அதனால don't ever worry, he will send an angel. My last point for today, I will finish. Honoring God leaves a legacy of faithfulness. கர்த்தரை நீ கனம் பண்ணும்போது அவர் உன் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். See, it's like dropping a stone in the water. It's in a pond. நீங்க கல்ல போடினா, can you see a ripple effect? அப்படியே ஒரு வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும். That's what happens in your life. நீங்க கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தர் கனம் பண்ணினே போவாரு. It will go on in your life. யோசிச்சு பாருங்க, God honored Abraham. Isaac, when you read Genesis chapter 26 verse 13 and 14, Isaac planted crops in a land of famine. பஞ்சத்தின் நிலத்துல இருக்கிறார். God word says God blessed him. He became a very rich man, 100-fold. எங்க அப்பாவோட சொத்துலாம் இல்ல ஐசக்குக்கு. ஐசக்கு கையால விதைச்ச ஐசக்குக்கு கர்த்தர் சொத்து ரெடி பண்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I want to tell you, if you've not got your father's property, it's okay, boss. ஏப்ரஹாம் சொத்தெல்லாம் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறா? ஏப்ரஹாம் செஞ்சதே ஆசீர்வதிப்பேன், ஐசக் கையை வச்சதே நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, இதனால you save for your children, but I want to tell you, more than you save for your children, the Lord will make sure our children's work will be blessed abundantly. அவங்க கையினால பலச கட்டுவாங்க, பல வாங்குவாங்க. The Lord will bless the work of our children. அப்படியே கன்னியாது யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார், யோசேப்பு ஆசீர்வதிக்க போயிட்டே இருக்குது. I want to tell you, ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதில்லை, ஈசாக்கு எங்கெல்லாம் கையை வைக்கிறானோ தண்ணி வருது. I want to tell you, that's the legacy God will pass on. 1 Samuel chapter 2 verse 30. Those who honor me, I will honor them. அதனால this morning, if you are confused about making a decision, என் செல்லங்களா, ஒன்னே ஒண்ணுதான், நான் செய்ய போறது கர்த்தரை கனம் பண்ணதா, இது கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் வேற லெவல்ல உன்னை ஆசீர்வதிப்பார். கஷ்டமா இருக்கும் saying no, yes or no, black or white கஷ்டமா இருக்கும். But am I compromising?
Honor God with your time. Honor God with your tithe. Honor God with your choices. Honor God with your job. Honor God with your actions. Honor God with your life. கர்த்தரை உன் நேரத்தில் கனம் பண்ணு, கர்த்தரை உன் தசமபாகத்தில் கனம் பண்ணு, கர்த்தரை உன்னுடைய சாய்ஸஸ்ல கனம் பண்ணு, கர்த்தரை உன்னுடைய வேலையில உன்னுடைய ஆக்ஷன்ல கனம் பண்ணு, உன் ஜீவியத்தில் கனம் பண்ணு, என் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், finding God's will is not complicated at all. It's very easy. சிம்பிள். நம்ம போட்டுக்கொள்ள கர்த்தர் சித்தமா என்ன பாஸ், கர்த்தரை கனம் பண்ணதா இல்லையா? If you go to any athlete's house or any champion's house, they will have a shelf for all the medals. எல்லா மெடலுக்கும் ட்ரோஃபிக்கும் ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கு. ஆனா what you will not see in the shelf are the sacrifices they made and the decisions they made in life. You will not see the discipline in the shelf. தியாகத்தையும் டிசிப்ளினையும் ஒழுக்கத்தையும் அவர்கள் பல இடத்துல நோ சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்கு. They would have said no to parties, they would have said no to friends, they would have said no to celebrations, they would have said no to certain food. எதுக்கோ பல நோ சொல்லி தியாகம் சொன்னதால தான் இன்னைக்கு அந்த ட்ரோஃபி மெடல் அவன் லைஃப்ல இருக்குது. This morning the Lord is saying, நீ செய்கிற தியாகங்களை மக்கள் பார்க்க முடியாது, ஆனா நீ செய்கிற தியாகத்தை கர்த்தர் பார்ப்பதனால உனக்கு ட்ரோஃபியும் மெடலும் கர்த்தர் நிச்சயமாக உன் வீட்டிலையும் எல்லா இடத்துலயும் கர்த்தர் உனக்கு அதை ஆயத்தம் பண்ணுவார். I want to tell you, it could be painful when you make a decision to honor God. The world will offer you different options. நான் சொல்றேன், நிறைய ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங்கை செய்யுங்க, ஃபாஸ்ட் ஃப்ரம் பீப்புள். எப்படி ஜனங்க கிட்ட இருந்து உபவாசம் இருங்க. இந்த ஆள் கூட எனக்கு ஃபாஸ்டிங் ஒரு 6 months I am fasting from you. See, that's why when we go for the prayer camp, we go to another place. We want to fast from people because இந்த மனுஷன் கூட இருந்தானே இவன் வந்து என்ன பண்ணுவான், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவான். எலியேசர் மாதிரி ஐடியா கொடுக்குது, 4 பேருக்கு வந்தா போதும் நம்மளுக்கு. பொண்ணு கிடைக்கலன்னா can I take him there? Right? இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தே நம்மளுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த சாவச்சிருவானுங்க. Boss, the option is either no or a yes. It's simple, black or white with the Lord. அதனால if you have those people in life, fast from those people. All right? Husband and wife ஒண்ணுமே பண்ண முடியாது வச்சா. அது கூட வீட்ல ஃபாஸ்டிங்கிற டைம்ல எடுங்க, அது ஒரு நாள் கர்த்தர் சொல்றார். But I want to tell you, you honor God. This year இல்ல, வரப்போற இயர்ல all the days of your life from generation to generation God will honor you. Can we